365 நாட்களுக்கு பிறகு அத்திவரதர் போல் கிணற்றிலிருந்து எழுந்த அதிசயம். பச்சிளங்குழந்தை போல் மார்போடு அணைத்துக் கொண்டு கிணற்றிலிருந்து வெளியே எடுத்த பூசாரி. செல்லியம்மனை பார்த்ததும் உற்சாகத்தில் துள்ளி குதித்த பக்தர்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய மருதூர் கிராமத்துல பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அத்திவரதர் மாதிரியே கிணற்றில இருந்து செல்லியம்மன் சாமிய உதிரை வேங்கை மரத்திலான அந்த சிலைய திருவிழாக்காக எடுப்பாங்களாமா. அது தொடர்ந்து போன வாரம் காப்பு கட்டி தொடங்கின இந்த திருவிழால அம்ச நிகழ்வா கிணற்றில இருந்து சுவாமி எடுத்தல், அது தொடர்ந்து விழா விமர்சையா கோலாகலமா நடைபெற்றிருக்காமா. மேல தாளங்கள் முழங்க கோவில் பூசாரி ஊர்வலம் வந்து சுமார் 100 அடி ஆழம் இருக்கக்கூடிய கிணற்றுல இறங்கி செல்லியம்மன் சிலைய குழந்தை மாதிரி மார்போடு அணைச்சுக்கிட்டு வெளியில் எடுத்திருக்காங்க. இதை பார்த்த பக்தர்கள் உற்சாகத்தோட பலத்த சத்தத்தோட கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து சுவாமி சிலை அலங்கரிக்கப்பட்டு பழமையான தேர்ல வீதி உலா வருமாமா. செல்லியம்மன் 2 பகல் 1 இரவு மட்டும்தான் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்களாம். அதனால இந்த சிறப்பான திருவிழாவை பார்க்கறதுக்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மருதூர் கிராமத்துல வெவ்வேறு சமுதாய மக்கள் இணைஞ்சு இந்த திருவிழாவை ஒற்றுமையோடு நடத்திட்டு வர்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.